ஹலோ மக்களே, ஜூலை 18ஆம் தேதியோட அவள் வருவாளா சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட இருவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மேகா சந்தேசம் சீரியல் சலங்கேலி சீரியல் போட்டுட்டு இருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அதே வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க ஜானுவா அப்படியே ஜானு வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க. நம்ம லக்ஷ்மி வந்து ரூமுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்கடுத்து நான் அதாவது நடந்த உண்மையை சொல்ல வராங்க. ஜானு வந்து லக்ஷ்மி கிட்ட, வேண்டாம் ஜானு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எனக்கு எல்லாமே புரியும் அப்படின்றாங்க. இல்லக்கா, இருந்தாலும் புரிய வைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ இனிமேல் இதுக்கு அடுத்து கவனமா இரு, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து சமாதானப்படுத்தி அந்த ரூம்ல விட்டுட்டு, இது இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டா வந்து ஜானு வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்தாயிரும், முதல்ல போய் நம்ம ஜானு விவேக் கல்யாணத்தை பத்தி நம்ம மித்ரா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா கிட்ட போய் பேசுறதுக்காக நம்ம லட்சுமி வந்து போறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு மித்ரா லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் எந்திரிச்சு நிக்கிறாரு. நான் ஜானு பத்தி தான் பேசணும், நீங்க ஜானு வாழ்க்கையை மட்டும் காப்பாத்தல, அவளோட மானத்தை காப்பாத்திருக்கீங்க, இதுக்கு வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு போதவே போதாது, நீங்க பண்ணிருக்க உதவி வந்து இது காலத்துக்கும் வந்து மறக்க முடியாத ஒரு உதவி. இது வந்து ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு இப்படி ஒரு லாஜில தனியா மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்சா அவளோட கேரக்டரே தப்பா இருக்கும், அவளை இந்த உலகமே தப்பா பேசி அவளை உயிரோடவே இருக்க விட்டுருக்காது. ஆனா நீங்க இன்னைக்கு என் தங்கச்சி உயிரை காப்பாத்திருக்கீங்க, தங்கச்சியோட மானத்தை காப்பாத்திருக்கீங்க, இதுக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன். ஆனா நான் இப்ப அதை பத்தி பேச வரல, இதுக்கெல்லாம் நாங்க உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது. ஆனா ஜானு விவேக் 2 பேருமே காதலிக்கிறாங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க கல்யாணத்துக்கு வீட்டுல எல்லாருமே சம்மதிக்கிறாங்க, இன்னும் சின்னத்தை மட்டும் தான் சம்மதிக்கல. எனக்கு என்னமோ நீங்க ஒரு வாட்டி சின்னத்தை கிட்ட போய் ஜானு விவேக் கல்யாணத்தை பத்தி பேசுனா அவங்க சம்மதிப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நான் இதுக்கு உனக்கு பண்ணணும் இது அப்படின்னு மித்ரா கேக்குறாங்க. நீங்க இதெல்லாம் எனக்காக பண்ணணும்னு நான் கேட்கவே இல்லை, இதெல்லாம் நீங்க ஜானுக்காக பண்ணணும். ஜானு யாருமே இல்லாத பொண்ணு, அம்மா அப்பா இல்லாத பொண்ணு, அவளுக்கு ஒரு அம்மா அப்பாவா அவளுக்கு ஒரு அக்காவா இருந்து நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன். வேற எந்த உரிமையிலயும் எனக்கு நீங்க இதை பண்ணுங்கன்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்கல. ஜானுக்கு யாருமே இல்ல, நீங்க வந்து எல்லாருக்குமே உதவி பண்ணுவீங்க. அதுவும் இல்லாம ஜானு அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்ந்து இப்போ அவளும் மனப்பூர்வமா வந்து விவேக்கு காதலிக்கிறா, விவேக்கும் மனப்பூர்வமா வந்து ஜானுவை காதலிக்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு வாட்டி போய் சின்னத்தை கிட்ட பேசி பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா சின்னத்தை மனசு மாறுவாங்களோன்னு எனக்கு தோணுது, அதுக்காக தான் உங்களை பேச சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மித்ரா வந்து சரின்னு சொல்லல, அதாவது நான் போய் சின்னத்தை கிட்ட பேசுறேன்னு சொல்லல, பேசலன்னு சொல்லல, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லல, பண்ணலன்னு சொல்லல. அவர் பாட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நம்ம லட்சுமி வந்து யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, இவர் இப்ப நான் கேட்ட உதவிக்கு வந்து ஆமான்னு சொல்றாளா இல்ல பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க, என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி பின்னாடியே போறாங்க. பார்த்தா இங்க ரூம்ல பார்த்தா நம்ம தேவியானியும் மனிஷாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன மனிஷா கடைசி நேரத்துல இப்படி ஆயிடுச்சு, அந்த ஜானுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், அவளை மட்டும் எப்ப பார்த்தாலும் யாராவது அவளை காப்பாத்திட்டே இருக்கிறாங்க, சே இவ்வளவு பக்கவா எல்லாம் பிளான் பண்ணி பண்ணா கடைசியில இப்படி சொதப்பிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆண்டி, நானும் அவன் கடைசி நேரத்துல மித்ரா வருவான்னு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, மித்ரா வருவான்னு அதை யோசிக்கவே இல்லை, இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, நிச்சா இப்படி ஆயிடுச்சு நீனு இப்படி ஆயிடுச்சு அத்தை அப்படின்னு சொல்லி இவங்க வேற வந்து ஆண்டி அப்படின்னு சொல்லி மனிஷா ஒரு பக்கம் வந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா நம்ம பேட்லக் ஆண்டி இப்படின்னு சொல்ற இந்த வார்த்தை சொல்லும் போது பார்த்தா நம்ம மித்ரா உள்ள வராரு. உடனே நம்ம இவங்க மனிஷா வந்து அப்படியே ஷாக் ஆகி திகைச்சு போய் நிக்கிறாங்க. உடனே என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி பேர் அந்த மாதிரி நிக்கிறேன்னு திரும்பி பார்த்தா இவர் வந்து நிக்கிறாரு. நம்ம தேவியனை திரும்பி பார்த்தா மித்ரா வந்து நிக்கிறாரு. அத்தை நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னாங்க. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இவங்க பேசுனதுல ஒட்டு கேட்டாங்கன்னு பயந்துட்டே இருக்கிறாங்க. நான் விவேக் கல்யாண விஷயம் பத்தி பேசணும் அப்படின்றாங்க. விவேக் கல்யாண விஷயமா, என்ன சொல்ல வர மித்ரா அப்படின்னு கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜானுவும் விவேக்கும் காதலிக்கிறாங்கன்னு சொல்லி, அதுவும் இல்லாம ஜானுவும் நல்ல பொண்ணுதான், இந்த குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுதான், அவளும் வந்து ஜானுவும் விவேக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கிறாங்க, அவளும் இத்தனை வருஷமா நம்ம வீட்டுலதான் இருக்கிறா, நீங்க அவங்க விவேக் சந்தோஷமா இருக்கணும் தான் நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால விவேக்கும் ஜானுவும் தான் விரும்புறா, அதனால நீங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு சொல்லி அதை பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு மித்ரா. மித்ரா நீ என்ன பேச வரன்னு உனக்கு தெரியுதா, விவேக் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா என்ன அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கடுத்து நம்ம மித்ரா வந்து சொல்றாரு, அம்மா அப்பா கூட அதுதான் ஆசை, ஜானு விவேக் கல்யாணம் பண்ணணும் தான் ஆசை அப்படின்னு சொல்றாரு. ஐயோ மித்ரா, அவங்க அப்பா அம்மாக்கு நீ லக்ஷ்மி கூட சேர்ந்து வாழணும்னு கூட தான் ஒரு ஆசை இருக்கு, அதுக்காக உனக்கு மனிஷா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை, இப்படி எல்லாருக்கும் வேற வேற ஆசை இருக்கு. விவேக் கல்யாணத்தை வந்து நீங்க எல்லாம் வந்து அந்த ஜானுவை பஞ்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எனக்கு
நீ எப்படி மனிஷாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோ, லக்ஷ்மி உன் வாழ்க்கையில வேண்டாம் நீ முடிவெடுக்கிற ஆதாரம் இது வந்து உனக்கு இருக்கு. அதே மாதிரி விவேக் எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் மித்ரா. அதனால நீ இனிமேல் விவேக் விஷயத்தை பத்தி எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. உடனே மனிஷா வந்து கோபப்பட்டு கத்திட்டு இருக்கிறாங்க லக்ஷ்மிய. எல்லாம் இந்த லக்ஷ்மி சொல்லி தானே மித்ரா நீ வந்து கேட்டுட்டு இருக்க. ஏன் லக்ஷ்மி உனக்கு கொஞ்சம் கூட காமன் சென்ஸே இல்லையா? எதுக்கு நீ இப்படி ஆன்டிக்கும் மித்ராக்கும் இடையில மனஸ்தாபத்தை ஏற்படுத்திட்டு இருக்க? நீ இந்த வீட்டுல வந்ததுல இருந்து பிரச்சனையை தான் உண்டாக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்னதான் வேணும்? இருக்கிற கொஞ்ச நாள்ல உன்னால ஒழுங்கா இருந்துட்டு போக முடியாதா? எதுக்கு தேவையில்லாம மித்ராக்கும் ஆன்டிக்கும் இடையில இப்படி சண்டையை மூட்டி விடுற மாதிரி பண்ணிட்டு இருக்க? என்ன மித்ரா, நீயும் அவ சொல்றான்னு வந்து கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, ஆல்ரெடி நீ மித்ரா வாழ்க்கையில ரொம்பவே மோசமா விளையாண்டுட்ட. இன்னும் மித்ராக்கு இருக்கிற இமேஜை வந்து டேமேஜ் பண்ணலாம் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? மித்ரா வாழ்க்கை யாருக்குன்னு இன்னும் ரொம்பவே டேமேஜ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அடுத்து நடிச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம மனிஷா. உடனே நம்ம மித்ரா வந்து பதில் அடிக்கிறாரு. இங்க பாரு, நான் யாருக்காகவும் வரல. எனக்கு ஜானு வாழ்க்கை எனக்கு முக்கியம். ஜானுக்காக மட்டும்தான் வந்தேன், வேற எதுக்காகவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதான் சொல்லிட்டாங்கல்ல முடியாதுன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து உடனே கிளம்பி போயிடுறாரு. லக்ஷ்மி போறதுக்கு பாக்குறாங்க. அந்த நேரத்துல இவங்க மித்ரா போயிட்டாரு. லக்ஷ்மி போறதுக்கு நிக்கிறாங்க. உடனே நம்ம மனிஷா வந்து கேட்பாங்க, ஏ லக்ஷ்மி, என்ன எப்படியோ நீ வந்து உன் தங்கச்சிய நீயே இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போற. நீயே இந்த வீட்டுல வாழ்றதுக்கு உனக்கே இங்க வழியில இதுல நீ உன் தங்கச்சிய இந்த வீட்டு மருமகளா சின்ன மருமகளாக்கலான்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? அதெல்லாம் எப்பவும் நடக்காது. உனக்கே இந்த வீட்டுல வழி இல்ல, இடம் இல்லைன்னு ஆயிப்போச்சு. இதுல உன் தங்கச்சியே இந்த வீட்டு மருமகளாக்கணும்னு ரொம்ப பேராசெல்லாம் படக்கூடாது லக்ஷ்மி. உன்னோட தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படு. சும்மா இதெல்லாம் விவேக் ஜானு கல்யாணம் நடக்கணும் இன்னுமா நீ நம்பிட்டு இருக்க? எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இந்த வீட்டுல மொத்தம் 3 கோல் வச்சிருக்க. அதுல ஒரு விஷயம் வந்து விவேக் ஜானு கல்யாணம்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் உனக்கு இன்னொன்னு சொல்லிக்க விரும்புறேன். நீ வச்சிருக்க அந்த 3 கோலையுமே நான் அந்த வீட்டுல இருக்கையில உன்னை நடத்த விட மாட்டேன். இது இந்த மனிஷாவோட சபதம் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம லக்ஷ்மி வழக்கம் போல உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ. எப்படி விவேக் ஜானு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணு இதுல தலையிட தேவையில்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம விவேக் வந்து வெளியே இருந்து ஒட்டி கேட்கிறாரு. அவர் வந்து லக்ஷ்மி கிட்ட வந்து உதவி கேட்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. எப்படியாவது அன்னிக்கிட்ட உதவி கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், ஜானுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா இவர் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இல்ல, அன்னைக்கு இப்பவே நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப நான் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டேன்னா கண்டிப்பா இது இன்னும் சிக்கலா தான் ஏற்படுத்தும். இது என்னோட வாழ்க்கை, இதுக்கு எல்லா முடிவும் நான் தான் எடுக்கணும். ஜானு எப்படி கல்யாணம் பண்ணணும் நான் தான் யோசிக்கணும். நான் ஒவ்வொருட்டையும் உதவி கேட்கறது வந்து வேஸ்ட். அண்ணியை நான் கஷ்டப்படுத்த விரும்பலன்னு அவருக்குள்ள விவேக்கே மனசுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தா ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்க வராங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்க தான் இன்னைக்கு அந்த டிராமாலாம் போட்டிருப்பாங்க. 11 குஷன் அந்த மாதிரி டிராமா போட்டு அவங்களுக்கு தான் முதல் பரிசு கிடைச்சிருக்கும். 2 பேரும் டிராஃபியை தூக்கிட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு லக்கி பாப்பாவும் ஓடி வந்து டிராஃபியை காட்டுறாங்க. நம்ம அரவிந்தா பார்த்துட்டு என்னது இது ஸ்கூல்ல ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஆமா ஆமா ஆச்சி, எங்களுக்கு நாங்க இன்னைக்கு இந்த 11 குஷன் வேஷம் போட்டோம்ல இதுல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல, அதனால எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நான் இதை முதல்ல அப்பா கிட்ட காட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சொன்னோம், ஏன்டா ஏன் அம்மாட்ட காட்டலையா அப்படின்னாங்க. இல்ல இது வரைக்கும் என் சக்சஸ் ஃபுல்லா அம்மா பாத்துட்டாங்கல்ல, இதுக்கு அடுத்து என் சக்சஸ் என் அப்பாவும் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து பின்னாடி இருந்து மனிஷாவும் தேவியானியும், எப்பா இந்த ஜுன்னு ஆக்டிங் பண்ண சொன்னா ஓவர் ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இவனை பார்த்தாலே எரிச்சலா வருது எனக்கு. எப்படிதான் எப்ப பார்த்தாலும் நடிச்சுக்கிட்டே இருக்கான். எல்லாம் அந்த லக்ஷ்மியோட வளர்ப்பு, அப்படியே அவனை மாதிரியே நடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இவங்க 2 பேர் பின்னாடி இருந்து பொருளை பேசிட்டு இருக்கிறாங்க, மனிஷாவும் தேவியானியும். உடனே லக்கியும் வந்துட்டு லக்ஷ்மி வராங்க. அடுத்து என்னடா 2 பேரும் வந்து இன்னைக்கு வந்துட்டீங்களா? ஓ பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா? சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, இன்னைக்கு நாங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், எங்களுக்கு மேம் எல்லாம் எங்களை ரொம்பவே பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம ஜுன்னு மேல மாடியில ஓடி போறாரு. நம்ம இவரை மித்ரா பாக்குறதுக்காக கதவை டக்கு அப்பா அப்பா அம்மான்னு கதவை திறங்கப்பா கதவை திறங்கன்னு கத்திட்டு இருக்காரு. கதவை திறந்து பார்த்தா அப்பா அப்படின்னு சொல்லி இந்த டிராஃபியை அவர் ஜெயிச்சுட்டு வந்தார்ல முதல் டிராஃபி, அப்பா நீங்க இது வரைக்கும் லக்கியோட சக்சஸ் தானே பார்த்திருக்கீங்க, இந்தாங்க இன்னைக்கு நானும் என்னோட சக்சஸ் இனிமேல் பாருங்க. இன்னைக்கு நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நானும் லக்கியும் தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில இருக்க டிராஃபியை தூக்கி மித்ரா கையில கொடுக்குறாரு. உடனே அவர் ஒரு நிமிஷம் அப்படியே தகச்சு போய் நிக்கிறாரு. என்ன பேசுறது எதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்காரு. உடனே நம்ம ஜுன்னு வந்து கீழே தரன்னு மித்ரா வாங்கப்பான்னு கீழே கூட்டிட்டு வராங்க. கீழே கூட்டிட்டு வந்தோடனே இவங்க ஆல்ரெடி லக்ஷ்மி அரவிந்த் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க.
அம்மா சீக்கிரம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஃபேமிலி பிக் எடுக்கிறாரு. அன்னைக்கு என்னடானா ஃபேமிலி ட்ரீ, இப்ப என்னடானா ஃபேமிலி பிக். இவங்க 2 பேரும் கையில ட்ராஃபி இருக்குல்ல, லக்கி கையில ட்ராஃபி இருக்கு, ஜுன்னு கையில ட்ராஃபி இருக்கு, அது போக மித்ரா நம்ம லக்ஷ்மி 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலி போட்டோ மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது என்னடா ஒன்னு அரவிந்தா பார்த்துட்டு, என்னடா இதெல்லாம்? ஆமா, நாளைக்கு ஸ்கூல்ல எங்களை ஃபேமிலி பிக் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, அதுக்காக தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் மெமரிஸ் தானே, நாங்க என்னென்ன ஜெயிச்சிருக்கோம்னு தெரியணும்ல, அன்னைக்கே ஃபேமிலி ட்ரீ இருந்துச்சு, இன்னைக்கு ஃபேமிலி பிக் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. மனிஷாக்கு இதெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் கோவம் பத்திக்கிட்டு வருது. என்ன ஆண்டி இந்த ஜுன்னு அன்னைக்கு என்னடா ஃபேமிலி ட்ரீன்னு வளரிட்டு இருந்தா, இன்னைக்கு என்ன ஃபேமிலி பிக்குன்னு மித்ராவும் கூட நின்று எடுத்துட்டு இருக்கான், எனக்கு இவங்களை பார்க்கவே எரிச்சலா இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம தேவியனை இருந்துட்டு, ஆமா இப்படியே நீ யோசிச்சுட்டே இரு, கடைசியில அந்த ஜுன்னும் லட்சுமி எல்லாரும் சேர்ந்து வாழ போறாங்க, நீ மித்ரா மறந்துட்டு அப்படியே இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதான். ஆண்டி தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம ஜுன்னுவோ செல்ஃபி எடுக்கிறதுக்கு, என் தோல் மேல கைய போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மித்ரா கையை எடுத்து தானே தன் தோல் மேல போட்டுக்கிட்டு செல்ஃபியை வளைச்சு எடுத்துட்டு இருக்காரு. அம்மா இன்னும் பக்கத்துல வாமா, லக்கி நீயும் பக்கத்துல வா லக்கி அப்படின்னு சொல்லி மித்ரா பக்கத்துல நம்ம ஜுன்னு நின்னுக்கிட்டு, லக்ஷ்மி பக்கத்துல நம்ம லக்கியை நிக்க வச்சு போட்டோவா எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம அரவிந்தா, ஜுன்னு நாங்களும் வந்து போட்டோ எடுக்கவா? உடனே சாரி ஆச்சி, தப்பா எடுத்துக்காதீங்க, இது ஃபேமிலி பிக், இதுல ஃபேமிலி மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மித்ராக்கு கோவம் வருது. டேய் அதுவும் ஆச்சி தாத்தாடா, அவங்களே போட்டோ எடுக்க கூடாதுன்னு சொல்வியா நீ? ஐயோ இல்லப்பா, ஃபேமிலி பிக்ல அப்பா அம்மா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்கூல் பிக்ல, அதனாலதான் சொன்னேன், கோச்சுக்காதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரி நீங்களே எடுங்கடா, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷமா இருக்கிறத வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவர் ஜுன்னு வந்து அந்த போனை ஜெயதேவ் கிட்ட கொடுத்து, தாத்தா எங்களை இன்னும் நல்ல ஃபேமிலி பிக்கா ஒன்று எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. அதுக்கு என்னடா கண்ணா, நீங்க எல்லாரும் சேர்ந்து நின்னுங்க, நான் எடுக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா மனிஷாக்கும் தேவியானிக்கும் கோவம் பொத்துக்கிட்டு வருது, வெளியே வந்துடுறாங்க. என்ன ஆண்டி இதெல்லாம் பார்க்கணும், நீ தலையெழுத்துல எழுந்திருக்கு பாருங்க, இந்த லக்ஷ்மியை பார்த்தாலே எனக்கு எரியுது ஆண்டி, இந்த ஜுன்னும் அதுக்கு மேல அப்படின்னு சொல்லி நம்ம மனிஷா புலம்பிட்டு இருக்கிறாங்க. சரி அந்த விஷயம் எல்லாம் இருக்கட்டும், டிஎன்ஏ விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணியாச்சு ஆண்டி, அந்த டாக்டருக்கு எவ்வளவு காசு கொடுக்கணுமோ கொடுத்தாச்சு. இப்போ அவர் டிஎன்ஏ வந்து ரிப்போர்ட்ல வந்து இது அர்ஜுனுக்கு பிறந்த குழந்தைன்னு அவன் சொல்லிடுவான், இது மித்ராக்கு பிறந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவான். அதுக்கடுத்து எந்த பிரச்சனையும் வராது ஆண்டி, அதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சு, எதுக்கும் நான் ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி டாக்டர் கடிப்பாங்க. உடனே அவரும் டாக்டர் எடுத்து, சொல்லுங்க மேடம், நீங்க சொன்ன மாதிரியே பர்ஃபெக்டா அர்ஜுனுக்கு பிறந்த குழந்தைன்னு இதை எழுதி மாத்தி வச்சாச்சு மேடம் ரிசல்ட், அது மித்ராக்கு பிறக்கலன்னு, அதாவது ஃபெயில், இந்த ரிப்போர்ட் ஃபெயில், இது அர்ஜுனுக்கு பிறந்த குழந்தைன்னு வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் மேம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் இப்படி வாசல் நின்று பேசிட்டு இருப்பாங்க. மித்ரா வந்து அந்த நேரத்துலதான் வருவாரு, அப்படியே வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறதுக்காக வருவாரு. நம்ம மனிஷா மித்ரா பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. என்னடா இவன் மித்ரா நம்ம பேசுனதெல்லாம் கேட்டுட்டானா அப்படின்னு சொல்லி பயந்துட்டே நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. பயந்து ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க நம்ம மனிஷா. ஜானு வந்து அந்த நடந்த இன்சிடென்ட்ல இருந்து மீண்டு வரவே இல்லை, ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. நம்ம விவேக் வந்து போயிட்டு அவங்க கிட்ட வந்து ஜானு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க வந்து கண்ணை தொடச்சிட்டு பாக்குறாங்க. பார்க்கும்போது ஐ எம் சாரி ஜானு அப்படின்னு சொல்லிட்டு விவேக் வந்து ஜானு கிட்ட சொல்றாரு. நீ எதுக்கு விவேக் என்கிட்ட சாரி கேட்கிற, இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதுக்கு விவேக் வந்து, இது எல்லாமே நடந்ததுக்கு காரணம் என் அம்மா தான் ஜானு அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன நடந்திருக்கோ இவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, இவங்களுக்கு கால் வந்து இவங்க ஜானுவை காப்பாத்துறதுக்காக கார்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, போயிட்டு இறங்கும் போது நம்ம விவேக் வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அவர் வந்து நான் அப்புறம் பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி போன் எடுத்து பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஒளிஞ்சிருக்கிறத வந்து பாத்துருப்பாரு. காருக்கு பின்னாடி மனிஷாவும் தேவியானி ஒளிஞ்சிருந்து அவங்க ஓடி போய் ஒளிகிறத பாத்துருப்பாரு. உடனே அப்போ இவங்க தான் ஜானு விஷயத்துக்கு காரணமா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாரு. கண்டுபிடிச்சிட்டு அடுத்து இது எல்லாத்துக்குமே வந்து அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ நான் உன்னை காதலிச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக உனக்கு எப்ப பார்த்தாலும் கஷ்டத்தை மட்டும் தான் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. உன்னை அசிங்கப்படுத்துறாங்க, அக்கா உங்க அண்ணியை அசிங்கப்படுத்துறாங்க, உங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்துறாங்க. உனக்கு பாரு இப்போ எவ்வளவு பெரிய விஷயத்த உன்னைய அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக உன்னைய எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான இடத்துக்கு உன்னை அனுப்பி உன் மானத்தை வாங்கி உன்னை சாகடிக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. சே, நான் உனக்கு நம்ம 2 பேரும் காதலிச்சோங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய தண்டனை உனக்கு கொடுத்துருக்க கூடாது அம்மா, என்னை மன்னிச்சிரு ஜானு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. இந்த நேரத்துல பார்த்தா கதவுக்கு பின்னாடி இருந்து என்னடா இவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி தேவியானி வந்து ஒட்டி கேட்டுட்டு இருக்கிறாங்க. விவேக் பேசுற எல்லாமே நம்ம தேவியானிக்கும் கேக்குது, காதுல கேக்குது. உடனே அப்போ இதெல்லாம் பண்ணது உன் அம்மா தானா விவேக் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா ஜானு, என்ன மன்னிச்சிரு ஜானு அப்படின்னு சொல்றாங்க. சார் உன் அம்மாக்கு என்ன பிடிக்கலங்கிறதுக்காக இவ்வளோ கேவலமா நடந்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம விவேக் கிட்ட வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க நம்ம ஜானு. அதுக்கடுத்து நான் இப்போ வந்து எனக்கு எங்க அம்மா கல்யாணம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, அது உனக்கே நல்லாவே தெரியும் ஜானு அப்படின்னு சொல்றாங்க. என்ன விவேக் இவ்வளோ அசிங்கமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீ வந்து என்னை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலையான்னு
கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு மனசுல நம்ம ஜானு வந்து நினைக்கிறாங்க. அதனால நம்ம கல்யாணத்துக்காக நான் வந்து என்னோட கல்யாணத்துல ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன் ஜானு அப்படின்னு சொல்றாங்க. என்ன விவேக் சொல்ற, அது வந்து ஓ நல்லதுக்கும் ஏன் நல்லதுக்காகவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஜானு கிட்ட வந்து விவேக் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கல, நான் எங்க வீட்டுல பாக்குற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் ஒட்டி கேட்கிற தேவியானி இப்ப விவேக் என்னதான் முடிவெடுத்திருக்கான், என்ன ஜானோ கல்யாணம் பண்ணிக்க போறானா இல்ல நான் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறானா, என்ன முடிவெடுத்திருக்கான்னு எதுவும் சொல்லலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஜானுமே குழப்பத்துல இருக்கிறாங்க. என்ன விவேக், நான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னங்கிறதுக்காக உன் அம்மா என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கிறதுக்காக என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன். சரி விவேக், நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான், நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் விவேக் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம விவேக் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இப்போ நான் என்ன பிளான் வச்சிருக்கேன்னு உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா நீ அதுக்கு ஒத்துக்க மாட்ட, அப்புறம் நம்ம கடைசி வரை நம்ம 2 பேரும் சேர முடியாது ஜானு. நான் என்ன பண்ணாலும் நம்மளோட வாழ்க்கையோட நல்லதுக்காக தான் பண்ணுவேன், அதுக்காக நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத, கண்டிப்பா நான் தாலி வந்து உன் கழுத்துல தான் கட்டுவேன், ஆனா அதை உன்கிட்ட இப்ப சொன்னா அதுக்கு நீ கண்டிப்பா ஒத்துக்க மாட்ட, அதனால நான் இதை மறைச்சுதான் பண்ண போறேன், மன்னிச்சிரு ஜானுன்னு இவர் மனசுக்குள்ளே வந்து மன்னிப்பு கேட்கிறார். நம்ம விவேக் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவும் சொல்லல. அப்படியே உள்ள பார்த்தா நம்ம லக்ஷ்மி அப்புறம் வந்து மனிஷா தேவியான் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. உடனே மனிஷா வந்து வழக்கம் போல அதாவது நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க லக்ஷ்மி கிட்ட. என்ன லக்ஷ்மி, என்னமோ உன் நடிப்பெல்லாம் நாளுக்கு நாள் நல்ல நடிக்கிறிய லக்ஷ்மி, என்னமோ சீதா, இவங்க என்னமோ இந்த சீதா மகாதேவியா, இது என்னமோ வந்து நாடக மேடையா, இவங்க பையன் வந்து லவன் குசனா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குமா, டிராஃபியை வின் பண்ணிட்டு வருவாங்களாம் ஸ்கூல்ல இருந்து, உடனே ஃபேமிலி பிக் எடுப்பாங்களாம், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் லக்ஷ்மி, என்ன அப்படியே அந்த குடும்பத்துல ஓட்டிக்கலாம்னு நினைச்சு டெய்லி ஏதாவது பண்ணி மித்ராவோட சேர்றதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கியா, அதெல்லாம் எப்பவும் நடக்காது, நீ இந்த நந்தன் குடும்பத்தை நீ மருமகளும் கிடையாது, நீ மித்ராவோட மனைவியும் கிடையாது, மித்ராவோட வாரிசும் அது அந்த ஜுன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம லக்ஷ்மி கோந்துரும், இதுக்கு மேல ஏதாவது பேசின உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, என்ன தேவையில்லாம நீ தான் என் விஷயத்துல குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கிற, நான் இது என்னோட குடும்பம், நான் நந்தன் குடும்பத்தோட மருமக தான், நான் அதுவும் இல்லாம மித்ராவோட மனைவி, நான் அதுவும் இல்ல மித்ராவோட வாரிசு தான் என்னோட ஜுன்னும், அதை பத்தி ஏதாவது தப்பா பேசினா அவ்வளவுதான் சொல்லிட்டு பலார்னு கண்ணத்திலே மனிஷாக்கு அடி விழுகும். பிறப்பை பத்தி தப்பா பேசினா எந்த பொண்ணுக்குதான் கோவம் வராது, அத மாதிரிதான் நம்ம லக்ஷ்மிக்கும் கோவம் வந்து அடிச்சிருவாங்க. உடனே நம்ம மனிஷாவும் தேவியானியும் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருப்பாங்க. என்ன அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் புரிய தானே போகுது, அது ஜுன்னு வந்து மித்ராவோட வாரிசுன்னு அப்ப தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ எங்க உட்காந்து மூஞ்ச வச்சுக்க போற, நானும் பார்க்க தானே போறேன், என்னை பத்தி இப்படி என் கேரக்டரை பத்தி நீ தப்பா பேசினதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது, நீ என்ன வேணா தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா ஒருத்தவங்களோட கேரக்டரை பத்தி தப்பா பேசுறது உரிமை உனக்கு கிடையவே கிடையாது மனிஷா அப்படின்னு சொல்லி பலர்னு அரைஞ்சு விட்டுறாங்க. நம்ம மனிஷா வந்து வாங்கிட்டு அடி வாங்கிட்டு அவங்க தான் மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு இருப்பாங்களே, ஏன்னா அவங்க ஏற்பாடு பண்ண டாக்டர் தானே, அவங்க அர்ஜுன் தானே வந்து ரிசல்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஜுன்னு கிளம்பி வந்துட்டாரு. அம்மா போவோமாமா அப்படின்னு கேட்காங்க. நம்ம எங்கம்மா போவோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, அது போகும்போது உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி மனுஷா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஜுன்னு, நீ அங்க போய் கார்ல நீ வெளியே போய் வெயிட் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட், என்ன வரியா என்ன அப்படின்னு சொல்றாங்க. போகலாம் அப்படின்னு சொல்லி இப்படி இவங்க பேசிட்டு இப்படி வாசலை நோக்கி போய் கார்ல ஏறலான்னு போறாங்க. முதல்ல நம்ம மனிஷா வந்து ஏறலாம் நிக்கிறாங்க, ஜுன்னு நிக்கிறாரு, லக்ஷ்மி நிக்கிறாங்க. கதவை திறந்துறாங்க, கார் கதவை திறந்துட்டு திரும்பி பாக்குறாங்க நம்ம மித்ரா. அவங்க வந்து இந்த மனிஷா தான் இப்படி எல்லாம் சொல்றான்னா நீயும் என்ன சந்தேகப்படுறியா, இதை விட ஒரு அசிங்கமான விஷயம் ஏதாவது இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட ஒரு கவலையோட, உனக்கு இந்த விஷயத்துல என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் எப்படி உனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தனோட குழந்தைய சுமந்திருப்பேன் நீ நினைக்கிற, இதுக்கு நீ என்னை கொண்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம லட்சுமி வந்து பார்வையை பாக்குறாங்க நம்ம மித்ராவை. மித்ராக்கு எதுவுமே பண்ண முடியாது, இப்பதான் அவங்க மனிஷா ஆட்டி வைக்கிற பொம்மையா மாறிட்டாங்களே, அப்புறம் எங்க நம்ம லட்சுமி மேல வந்து அவருக்கு கரிசனை வரப்போகுது. அவர் வந்து நைட்டு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாரு, மித்ரா வந்து நைட்டு சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்திருப்பாரு, மனிஷா என்னைய அவ்வளவு தூரம் பேசின வார்த்தைகள் கூட என்னை காயப்படுத்தல, ஆனா நீ அந்த இடத்துல மௌனமா இருந்த பாத்தீங்களா, அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டமா இருந்தது, அததான் என்னால தாங்கிக்கவே முடியல, அததான் என்னால மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம லட்சுமி எல்லாம் சொல்லியிருப்பாங்களா, அதெல்லாமே இவர் நினைச்சு பார்ப்பாரு மித்ரா. ஆனா என்ன நினைச்சு பார்த்தேன், என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாரு.
இவர் வந்து அப்படியே நின்றுட்டு இருப்பாரு சிலையாட்டம். மனிஷா வந்து மித்ரா அப்படி சோகமா நிக்கிறத பாத்துருவாங்க. லக்ஷ்மியும் இவங்களும் கண்ணாலே பாக்குறத பாத்துட்டே இருப்பாங்க. ஐயோ மித்ரா இப்படியே பாத்துட்டே இருந்தா கடைசியில ஹாஸ்பிட்டல் போக வேணாம்னு சொல்லிடுவான். நான் போட்ட பிளானே வீணாயிரும். முதல்ல லக்ஷ்மி சீக்கிரம் போலாமா அப்படின்னு கேட்பாங்க. போகலாம் ஜுன்னு ஏறுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு இவங்களும் அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க போயிட்டு இருப்பாங்க. கார்ல போயிட்டு இருப்பாங்க. இங்க அப்படியே பார்த்தா மித்ரா ஒண்ணு திரும்ப வீட்டுக்குள்ள போகலான்னு பாப்பாரு. நம்ம வாசல்லே அரவிந்தாவும் நம்ம ஜெயதேவும் நிப்பாரு. என்ன மித்ரா நீ பண்ணது சரின்னு உனக்கு தோணுதா? இது எவ்வளவு பெரிய ஒரு பொண்ணுக்கு இது எவ்வளவு பெரிய அவமானம்னு உனக்கு தெரியுமா? உனக்கு லக்ஷ்மியை பத்தி தெரியாதா? லக்ஷ்மி இப்படி ஒரு தப்பு பண்ணி இருப்பான்னு உனக்கு தோணுதா? இதை விட பெரிய அவமானத்தை நீ லக்ஷ்மிக்கு தேடி கொடுக்க முடியுமா மித்ரா? மனிஷா அவ்வளவு பேசுறா. ஆனா மனிஷா பேசின வார்த்தைகள் கூட அவளை கஷ்டப்படுத்திருக்காது லக்ஷ்மிய. ஆனா நீ அந்த இடத்துல மௌனமா இருந்தல, அதுதான் அவளை காயப்படுத்திருக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சும் நீ அப்படியே அமைதியா சிலையாட்ட இருக்க. இதுல என்ன மித்ரா உனக்கு? எப்பதான் மித்ரா நீ பேசுவ? உனக்கு என்னதான் கோவம் இருக்கட்டுமே, ஆனா உன் பொண்டாட்டியே ஒருத்தங்க தப்பா பேசுறாங்க, ஆனா அவங்கள உன்னால இது ஒரு கேள்வி கூட கேட்க முடியல. இதெல்லாம் என்ன மித்ரா? இதெல்லாம் என்ன பழக்கம்? ஒரு அம்மாவா சொல்றேன், நீ பண்ணது உன்னைய பெத்ததுக்கு நான் இன்னைக்கு ரொம்பவே வந்து அசிங்கப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அரவிந்தா வந்து ஆஸ் யூஸ்வல் மித்ராக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற மாதிரி, அட்வைஸ்லாம் இல்ல கிளிகிளின்னு கிழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஜெயதேவ் வந்துட்டு அரவிந்தா நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற என்னங்க கோவப்படாதீங்க? அப்படி அந்த லட்சுமி என்னதான் தப்பு பண்ணிட்டா? இந்த வீட்டுல மருமகளா வந்தது தப்பா, இல்ல மித்ராவை கல்யாணம் பண்ணது தப்பா, இல்ல அவனை ஒவ்வொரு வாட்டியில இருந்தும் கஷ்டத்துல இருக்கும் போதெல்லாம் மித்ராவை காப்பாத்தினது, கண்டத்துல இருக்கும் போது மித்ராவை காப்பாத்தினது தப்பா? இதுல எந்த தப்ப லட்சுமி பண்ணிட்டான்னு இப்ப இவ்வளவு பெரிய தண்டனையை லட்சுமிக்கு கொடுத்திருக்கான் இந்த மித்ரா. எனக்கு இவனை என் பையனை சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. இதுக்கு மேல என்ன சொல்றது? உனக்கு லட்சுமியை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், ஆனா நீ இப்படி ஒரு பழி அவன் மேல போட்டிருக்கன்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு உள்ள போயிருவாங்க. உடனே அதுக்கடுத்து நம்ம ஜெயதேவ் நிப்பாரு. அதுக்கடுத்து மித்ரா இருந்துட்டு என்னப்பா இப்போ உங்க பங்குக்கு அடுத்து நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி எவ்வளவு பெரிய துரோகத்தை நம்ம குடும்பத்துக்கு பண்ணியிருக்கான்னு தெரியும், தெரிஞ்சும் நீங்க அம்மா இதுக்கு லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு எனக்கு புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மித்ரா உனக்கு ஒரு விஷயம் தெரியுது, எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதுல நீ அதை வேற மாதிரி பாக்குற, நான் இதை வேற மாதிரி பாக்குறேன், அதனால எனக்கு அவன் மேல கோவம் வரல, உனக்கு அவன் மேல கோவம் வருது. காலம் தான் எல்லாத்தையும் மாத்தும் மித்ரா, காலம் தான் உனக்கு அதை காட்டும் மித்ரான்னு இவரும் புரியாத மாதிரியே பேசிட்டு இருக்காரு. இவராரு உண்மையை உடைச்சிருக்கலாம், மனிஷா தான் இதுக்குள்ள காரணம்னு, ஆனா இவரும் உண்மையை உடைக்காம காலம் தான் உனக்கு அதுக்கு பதில் சொல்லும் மித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிடுறாரு. நம்ம மித்ராக்கு கொஞ்சம் கூட வந்து கில்ட்டினஸே இல்லை. அவர் அங்க இவங்க பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. உடனே நம்ம இன்னும் வழக்கம் போல ஒரு கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். நம்ம இப்ப எங்க போறோம், நம்ம இப்ப யாரை பார்க்க போறோம், எதுக்கு ஹாஸ்பிட்டல் எதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. நீ எதுக்குடா, அது ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லி மனுஷன் சொல்றாங்க. டெஸ்டா? ஹாஸ்பிட்டல் இருக்காது உடம்பு சரியில்லையாமா, உனக்கு ஜுரம் எதுவும் இருக்காமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படிங்கிறாங்க. மனிஷா உனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்ப யாருக்குதான் உடம்பு சரியில்லை? நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேள்வியா கேட்டுட்டு வர்றாரு மனுஷன். ஏண்டா இப்படி லொடன்னு பேசிட்டே இருப்பியா, வாயை முடிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரிசப்ஷனிஸ்ட போய் நான் மனிஷா இன்னைக்கு நான் ரமேஷ் டாக்டரை பார்க்க வந்திருக்கேன், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்ல இவங்க அந்த அதுக்கு முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும்ல, அது எல்லாமே ஃபில் பண்ணியிருப்பாங்க. ஃபில் பண்ணிட்டு அதுல சரி மேடம் இதில் உங்க நேமும் போட்டு கையெழுத்து மட்டும் கொடுங்க, நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம லக்ஷ்மிக்கு அதுல கையெழுத்து போடும்போது பார்த்தா கண்ணீரே வந்துடும். இவ்வளோ பெரிய தண்டனையை யாரு தான் கொடுக்க முடியும் ஒரு கணவனா இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம லக்ஷ்மி வந்து எங்கேயும் எழுதிட்டு இருப்பாங்க. என்னம்மா ஆச்சு, எதுக்குமா அழுகிறீங்க, என்னம்மா ஆச்சுங்கும் போது ஜூனும் திரும்ப திரும்ப கேள்வியா கேட்டுட்டு இருப்பாரு. ஆனா நம்ம லக்ஷ்மியால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருப்பாங்க. அங்க அழுதுட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா சஞ்சனா வீட்டுக்குள்ள வருவாங்க. உடனே நம்ம தேவயானி பார்த்துட்டு, சஞ்சனா நீ எப்ப வந்த, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே என்னம்மா நீ பெத்த பொண்ணு வந்திருக்கா, அவ எப்படி இருக்கா, எப்ப வந்திருக்க, என்ன சொல்லி பாசமா பேசணும், அதை விட்டுட்டு ஏன் வந்திருக்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி சண்டை போடுற மாதிரி கேட்டுட்டு இருக்க, நீ எல்லாம் பெத்த தாய் தானே உண்மையா அப்படின்னு சொல்லி சஞ்சனா வந்து கோபப்பட்டு இருப்பாங்க. என்னைய தம்பி இப்ப விவேக் பார்க்கணும்னு சொன்னா என்ன நடந்துச்சுன்னு, நான் விவேக்க பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்ப மேல போயிருவாங்க. ஓ விவேக் ஜானு அந்த ஜானு விஷயத்த இவகிட்ட புலம்புறதுக்கு வர சொல்லியிருக்கானா அவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வெயிட் பண்ணி என்னமோ பண்ணிக்கோங்கன்னு விட்டுருவாங்க. அதுக்கடுத்து விவேக் என்னடா ஆச்சு, இதுக்குடா இப்படி சோகமா இருக்க, என்ன ஆச்சு விவேக் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே விவேக்கும் இந்த மாதிரி அவங்க அம்மா எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான விஷயத்த பண்ணி ஜானுவை சிக்க வச்சாங்க அப்படிங்கிறத
அந்த ஹோட்டல்ல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் விலகி சொல்லுவாங்க. உடனே சஞ்சனா இதெல்லாம் கேட்டுட்டு, என்னதான் அம்மா இப்படி பண்ணாங்களா, என்னால நம்பவே முடியலையேடா, அம்மா இப்படி ஒரு கேவலமான விஷயத்த ஜானுக்கு பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சஞ்சனா வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம விவேக்கும் சஞ்சனாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து விவேக் வந்து அவரோட பிளானை பத்தி சொல்றாரு. இதுக்கு மேலேயும் நான் வந்து அமைதியா இருந்தேன்னா அம்மாவோட டார்ச்சர் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கும். இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டணும், அதுக்கு எனக்கு உன்னோட உதவி வேணும் சஞ்சனா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நீ என்ன முடிவு எடுத்திருக்கிற விவேக்? இப்போ நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? இல்லை, நான் இதை பத்தி என்னோட ஜானுவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற விஷயத்த பத்தி அன்னிக்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அண்ணியே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மித்ரா அண்ணனும் வந்து அவரோட பங்குக்கு போய் அம்மா கிட்ட பேசிட்டாங்க. ஆனா அம்மா வந்து ஜானுவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே இல்லை. சரி, வேற யார்ட்டடா சொல்லலான்னு பார்க்கும்போது பெரியப்பா கிட்ட சொன்னேன். ஆனா அவங்களுமே இது உன்னோட வாழ்க்கை, இது வந்து நீ எடுக்க வேண்டிய முடிவு, இதுல என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற, இல்ல நான் சொன்ன உங்க அம்மா கேட்பான்னு நினைக்கிறியா? இவ்வளவு நாள் உனக்காக காத்து இருந்தது ஜானு, அவளை நீ வந்து கல்யாணம் பண்றதும் இல்ல எல்லாமே வந்து உன் கையில தான் இருக்கு. இது உன்னோட வாழ்க்கை, நீ உனக்கு யாரு மனைவியா வரணும்னு முடிவெடுக்க வேண்டியது நீ. உனக்காக யாரும் வந்து ஒருத்தரா பேசிட்டு இருக்க மாட்டாங்கன்னு பெரியப்பாவும் சொல்லிட்டாங்க. ஆனா என்னால அம்மாவையும் எதிர்த்து பேச முடியல. அதே நேரத்துல அம்மாவும் மாறுவாங்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அம்மாவும் மாறுற மாதிரி தெரியல. இப்போ என்னால லக்ஷ்மி அன்னிக்கிட்டையும் போய் பேச முடியாது, அவங்களே நிறைய கஷ்டத்துல இருக்கிறாங்க. இப்போ இதோ ஒரு கஷ்டமா எடுத்து இதுவும் வந்து அவங்க தலையில போட எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சஞ்சனா கிட்ட. சரி, இப்போ நீ என்னதான் முடிவு எடுத்திருக்க? நான் வந்து ஜானுவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்கு எனக்கு உன்னோட உதவி வேணும் சஞ்சனா அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அண்ணா, இவ்வளவுதானா? என்னோட சப்போர்ட் எப்பவுமே உனக்கு தான். நீ ஜானுவை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இங்க பாரு, அவங்க கிட்ட காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக லக்ஷ்மி அண்ணியை இவ்வளவு நாள் அம்மா அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. நீ ஜானுவை கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அவங்களால எதுனால பண்ண முடியும். இதுவே நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா இந்த வீட்டு மருமகள் ஆயிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து அம்மாவால உன்னையும் ஜானியும் பிரிக்கவே முடியாது. அதனால நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். கல்யாண ஏற்பாட எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வந்து எல்லாத்தையும் நீ ஜானுவை எப்படி சம்மதிக்க வைக்கிறதுங்கிறது மட்டும் நீ யோசி, வேற எதை பத்தியும் நீ யோசிக்காத. கண்டிப்பா உனக்கும் ஜானுக்கும் சீக்கிரமே இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கும், அந்த சுபகாரியம் சீக்கிரமே நடக்கும். என்னோட முழு ஒத்துழைப்பும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கீழே போகலான்னு சொல்லி கீழே போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பார்த்தா சஞ்சனா அப்படி கீழே இறங்கி வராங்க. உடனே நம்ம தேவயானி பிடிச்சிச்சு, என்ன அண்ணனும் தங்கச்சியும் அப்படி என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கிறீங்க? அப்படி என்ன விஷயம்? நீ முதல்ல எதுக்காக இப்ப வந்திருந்த? இப்ப என்ன உடனே கிளம்புற? கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போக வேண்டியதானே? என்ன சொன்னான் உன் தம்பி உன்கிட்ட? என்னை பத்தி ஏதாவது வத்தி வச்சானா? என்ன பேசுனீங்க ரெண்டு பேரும்? அப்படி என்ன ரகசியம் பேசுனீங்க அப்படின்னு சொல்லி இவங்களை வழிமறிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம தேவயானி. இவங்களோ அதெல்லாம் எதுக்கு, உனக்கு எதுக்கு, சும்மா பெத்த மக வந்திருக்கா, எப்ப வந்த ஏன் வந்தான்னு கேட்டுக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் அதை பத்தி பேசுறியா? உனக்கெல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. உனக்கு என்ன எப்ப பார்த்தாலும் ஏதாவது சண்டை போடணும் குழப்பம் பண்ணணும்னு இருப்பியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க தேவயானி கிட்ட நம்ம சஞ்சனா. இந்த நேரத்துல அரவிந்தாவும் ஜெயதேவும் வராங்க. பெரியப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சனா போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. என்ன சஞ்சனா வந்தோன்னா அம்மா கிட்ட சண்டையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, என் அம்மா கிட்ட நான் நல்லபடியா பேசினா தானே அது ஆச்சரியப்படணும், சண்டை போடுறது என்ன? எப்ப பார்த்தாலும் அவங்க தான் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்னைக்குதான் என்கிட்ட நல்லபடியா பேசியிருக்காங்க, பின்ன சண்டை போடாம வேற என்ன பெரியமா பண்றது? சரி நல்லா இருக்கீங்களா? என்னம்மா அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமா நான் கொஞ்சம் சீக்கிரம் போகணும், எனக்கு ஃப்ளைட்டுக்கு வேற டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிம்மா நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து அடுத்து என்ன சுபகாரியத்துக்கு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது சுபகாரியமா? ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்க அரவிந்தாவும் ஜெயதேவும் சொல்றாங்க. ஆமா, தீக்ஷனும் கால் பண்ணாங்க, நம்ம வீட்டுல ஏதோ சுபகாரியம் நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னு தெரியல, என்ன சுபகாரியமா இருக்குமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது என்ன சுபகாரியம்னு எனக்கு நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி சஞ்சனா சொல்றாங்க. உடனே நம்ம தேவயானி இருந்துட்டு, சுபகாரியம் உனக்கு தெரியுமா? என்ன எனக்கு தெரியாம எது அப்படின்னு கேக்குறாங்க. உனக்கும் நல்லாவே தெரியுமா? அது எனக்கும் தெரியுமா? என்னதடி உளர்ற? உனக்கு என்ன தெரியும்? என்ன இந்த விவேக் ஏதாவது சொன்னானா உன்கிட்ட? நான் இப்ப இந்த வீட்டுல சுபகாரியம் நடக்கணும்னா அது இந்த விவேக்கோட கல்யாணம் தான் நடக்கணும். ஒருவேளை விவேக் நான் பார்த்த பொண்ணோட கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துப்பான்னு சொல்ல வரியா? அதுதான் சுபகாரியமா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உனக்கே என்ன கூடிய சீக்கிரத்துல கொஞ்ச நாளாக உனக்கே எல்லாம் உண்மையும் தெரிய வருமா? சரியா பெரியப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம விவேக் சஞ்சனாவை கூட்டிட்டு டிராப் பண்றதுக்காக கிளம்புறாங்க.
இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜொன்னு வந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்டுட்டே இருப்பாரு. அம்மா யாருக்குமா உடம்பு சரியில்லை, என்னாச்சு எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. டாக்டர் கூப்பிடுவாங்க. உடனே இவங்க உள்ள போயிடுவாங்க. வணக்கம் டாக்டர், நீங்க இங்க யாருக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்து எங்களை வர சொல்லியிருக்கீங்க இங்க, இப்போ நாங்க என்ன பண்ணணும், இங்க எல்லாரும் நாங்க 3 பேருமே நல்லா தானே இருக்கோம், ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேள்வியா டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீ உள்ள போய் வெயிட் பண்றியா, நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் எதுக்கு உள்ள போய் வெயிட் பண்ணணும், நான் என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க, எல்லாம் ஒரு காரணமா தான் பண்ணி போப்பா, ஒரு சின்ன டெஸ்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. டெஸ்டா, சரி கேள்வியா கேட்காதப்பா போப்பா அப்படின்னு சொல்லி டாக்டர் அனுப்பி வைக்கிறாரு. ஜுன்னுவும் போய் அதுல உட்காந்துறாரு, சுத்தி சுத்தி பாக்குறாரு. இங்கே தன்னை சுத்தி என்ன நடக்குது, இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் ரொம்ப யோசனையா இருக்கிறாரு. அந்த நேரத்துல நர்ஸ் உள்ள வராங்க. இங்க நம்ம லக்ஷ்மிக்கோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லக்ஷ்மி மனிஷாவும் நம்ம லக்ஷ்மிக்கு சாரி ஜொன்னு, என்ன மன்னிச்சிரு, உன்கிட்ட இவ்வளவு பெரிய உண்மையை நான் மறைச்ச உன்னை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், இது எல்லாமே உன் அப்பாவாலதான், உன் அப்பாக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நான் இது எவ்வளவு பெரிய துரோகம்னு எனக்கு தெரியும் சொன்னோம், ஆனா என்ன மன்னிச்சிரு ஜொன்னு மனசுக்குள்ளேயே நம்ம லக்ஷ்மி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம இவங்களோ வந்துட்டு மனிஷாவோ, என்ன லக்ஷ்மி ரொம்ப பயமா இருக்கா உனக்கு, என்னடா நம்ம தப்பு வெளியே தெரிஞ்சணும் பயப்படுறியா, தப்பு செஞ்சவங்க தான் மனுஷா பயப்படணும், நான் வீட்டிலே சொன்னதுதான், நான் லக்ஷ்மி, நான் நந்தன் குடும்பத்தோட மருமக, மித்ராவோட மனைவி, இது நந்தன் குடும்பத்தோட வாரிசு, அது உனக்கு இதெல்லாம் நான் எதுக்காக, இதெல்லாம் நான் மித்ராக்கு ப்ரூவ் பண்றதுக்காக இதெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் ஒத்துக்கல, உனக்கு ப்ரூவ் பண்ணணும், அதுக்கடுத்து நீ இந்த நந்தன் குடும்பத்தை விட்டு வெளியே போயிடணும், மித்ரா வாழ்க்கையை விட்டு வெளியே போயிடணும், அதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். அப்பா ஒரே ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டு எதுக்கு இப்ப நீ மூச்சு முடிக்க பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க நக்கல் பேசிட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் தாண்டி உன் வாழ்க்கையை தலைகீழ மாத்த போகுது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பாங்க. நர்ஸ் உள்ள போயிடுவாங்க. உள்ள போனோன்னே, நர்ஸ் நீங்களாச்சும் எனக்கு சொல்றீங்களா, இங்க என்ன ஆச்சு, இப்போ எனக்கு என்ன டெஸ்ட் எடுக்க போறாங்க, நீங்களாச்சும் என்கிட்ட உண்மையா சொல்றீங்களா, எனக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து இருக்கா, எனக்கு ஏதாவது பெரிய வியாதி ஏதாவது இருக்கா, எனக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா, என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு பெரியவங்க எல்லாரும் சொல்லியிருக்காங்களா, என் அம்மா சொல்லியிருக்காங்களா, அதுக்காக தான் நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லாம எனக்கு இப்ப நீங்க இதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா கண்ணா, உன்னை எங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான் கூட்டு வந்திருக்காங்க, டிஎன்ஏ டெஸ்ட்னா உன் அப்பா யாருன்னு எல்லாத்துக்கும் இந்த ஊருக்கு உலகத்துக்கு எல்லாம் நிரூபிக்கிறதுக்காக தான் சொல்லி அந்த நர்ஸ் வந்து டிஎன்ஏ ரிப்போர்ட்டை பத்தி ரொம்பவே விளக்கமா ஜுன்னுக்கு சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னு ஜுன்னு மனசுடைஞ்சு போயிடுவாரு. அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு தப்பிச்சு போயிடுவாரு. அதுக்கடுத்து பார்த்தா டாக்டர் உள்ள வருவாரு. பார்த்தா என்ன அந்த குட்டி பையனை காணும் அப்படின்னு நர்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. நர்ஸ் வெளியே வந்து, என்ன மேடம் உங்க பையன் எங்க காணும் அப்படிங்க, இது உள்ளதானே இருந்தான் காணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தேடுவாங்க. மேடம் உள்ள எல்லாம் இல்ல, எங்க போனாங்க. உடனே மனிஷா இப்பவுமே வந்து நம்ம லக்ஷ்மி தான் தப்பா சொல்லுவாங்க. என்ன லக்ஷ்மி, டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்க பயந்து போய் நீயே பிளான் பண்ணி கொடுத்து உன் பையனை தப்பிக்க வச்சிருக்கியா, இதெல்லாம் உன்னோட வேலை தானா, என்ன இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா, மனிஷா இதுக்கு மேல ஏதாவது பேசினா உனக்கு மரியாதை கட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நல்லா பாத்தீங்களா உள்ள இல்ல ஜுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேட வெளியே போயிருவாங்க. நம்ம ஜுன்னு என்னடானா வாழ்க்கையே வெறுத்து போய் இதுக்குடா நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற நிலைமையில அவர் ரோட்ல அப்படியே தனியா நடந்து போயிட்டு இருப்பாரு. அது வந்து மித்ரா சொன்னது, லக்ஷ்மி சொன்னது, ஹாஸ்பிட்டல் வந்தது, மனிஷா பேசினது, இந்த நர்ஸ் சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு மனசுக்குள்ள வந்து அழுதுட்டு இருப்பாரு நம்ம ஜொன்னு. அப்படியே ரோட்ல என்ன எங்க நடக்கிறோம் எங்க போறோம் எதுவும் தெரியாம அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பாரு. இங்க ஒண்ணு லக்ஷ்மி வந்து ஜுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா இங்கேயும் அங்கேயும் தேடிட்டு இருப்பாங்க. ஜுன்னுவை காணும். அதுக்கடுத்து ரோட்ல வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஜுன்னுவை காணும்னு சொல்லிட்டு ஜுன்னு பார்த்தா அப்படியே ரோட்ல எங்க போறோன்னே தெரியாம அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. நம்ம லக்ஷ்மி வந்து அதுக்கடுத்து அரவிந்தாக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. அத்தை என்னம்மா என்னாச்சு, எதுக்கு இப்ப நீ கவலையா பேசுறீங்க, என்னாச்சு, என்ன பதட்டமா இருக்கு அப்படிங்கும் போது, அத்தை ஜுன்னு வீட்டுக்கு வந்தானா, என்னம்மா லக்ஷ்மி சொல்ற, ஜுன்னு உன் கூட தானே இருந்தா, இப்ப வந்து என்கிட்ட கேக்குற, இல்ல அத்தை டெஸ்ட் எடுக்கிற வரை என் கூட தான் இருந்தாங்க, ஆனா நர்ஸ் அவங்க கிட்ட உண்மையை சொன்னனால அவன் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிட்டான், எங்கேயோ போயிட்டான் அத்தை, எங்க இருக்கான்னு தெரியல, வீட்டுக்கு வந்துட்டானா அத்தை அப்படிங்கும் போது, வீட்டுக்கெல்லாம் வரல, ஒருவேளை அர்ஜுன் வீட்டுக்கு போயிருக்கலாமோ, நீ வேணா அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி கேளுமா அப்படின்னு சொல்றாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்றாங்க. லக்ஷ்மி ஒரு நிமிஷம் அப்படிங்கும் போது அப்பதான் ஜுன்னு வந்து வீட்டுக்குள்ள வருவாரு. ஜுன்னு இங்க வீட்டுக்கு வந்துட்டாமா, நீ உடனே கிளம்பி வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜுன்னு வந்து அப்படியே கோவமா வீட்டுக்குள்ள வராரு. ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து கோவமா வராரு. உடனே நம்ம அரவிந்தா வந்து கூப்பிட்டு வச்சு, என்ன ஜுன்னு இதெல்லாம், அம்மா உன்னை தேடுவாங்கல்ல, நீ வந்து
இப்படிதான் சொல்லாம வர்றதா? அம்மா உன்னை காணோம் தேடிட்டு இருக்கிறாங்க, இந்த நேரத்துல போய் இப்படி நீ வந்துட்டியே, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா சொன்னோம் அப்படின்னு கேட்கும்போது, நான் பண்ண தப்பு இருக்கட்டும், நீங்க பண்ணிருக்கீங்களே அந்த தப்பு அதை விடவா இது பெரிய தப்பு அப்படின்றாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கும்போது அரவிந்தா கேட்க, ஆமா நீ என்கிட்ட நர்ஸ் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாங்க, அம்மாவை நீங்க சந்தேகப்பட்டு தானே இந்த மாதிரி டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கீங்க, அப்போ நீங்க என் அம்மா மேல நம்பிக்கை இல்லாம தானே இப்படி ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கீங்க என் மேலையும் ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஜுன்னு வந்து கத்திட்டு இருக்கிறான். இந்த நேரத்துல மனிஷா வந்து என் பிளான் எல்லாம் நாசமா போயிட்டேன்னு கார்ல ஏறி முன்னாடியே வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஜுன்னுக்கு பின்னாடியே மனிஷாவும் வருவாங்க. வந்தோடனே, ஏய் என்னடா டெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ள தப்பிச்சு வரியா ஹாஸ்பிட்டலுக்கு, உனக்கு என்ன அவ்வளவு திமுறா அப்படின்னு சொல்லி, என்ன இது என்ன உங்க அம்மாவும் நீஸ் போட்டு சேர்ந்து போட்ட பிளானா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. உடனே தேவயானி வந்து அடுத்து வந்து ஜுன்னுவ, டேய் என்னடா டெஸ்ட் எடுக்காம இங்க தப்பிச்சு வந்திருக்கியா, என்ன உன் அம்மா சொல்லி கொடுத்ததா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, அதானே, ஏன் உனக்கு அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வர முடியாதா, இங்கே நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போற, நீங்க எல்லாத்துக்கும் தெரியும், டெஸ்ட் எடுக்க தான் போறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும், என்ன வயசுக்கு பெரியவங்களை மதிக்கணும்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஆமா, எனக்கு எங்க அம்மா வந்து பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்லி என் அம்மாவும் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்கூல் டீச்சர்ஸும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீங்க சின்னவங்க கிட்ட வந்து அன்பா நடத்துக்கணும், பாசமா பேசணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஜுன்னு வந்து ஒவ்வொரு கேள்வியா வந்து தேவானியை பத்தி கேட்பாரு. டேய் என்னடா இத்தனோண்டு தம்மா துண்டு இருந்துட்டு பெரியவங்களே எதிர்த்து பேசுறியா, நீ நான் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி வாய் என்ன வாய் பேசிட்டு இருக்க அப்படின்னு கை ஓங்குறாங்க. உடனே அதுக்கு அடுத்து நம்ம அரவிந்த் வந்துட்டு, தேவயானி அப்படின்னு சொல்லி ஒரு அபயத்தை போட்டு, அவன் மேல கை வச்சா அவ்வளவுதான், உன்னை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு. அக்கா நான் இந்த வீட்டு மனுஷி தானே, நான் என்னையே இவன் தப்பா பேசுறான், அது உங்களுக்கு தப்பா தெரியல அப்படின்னு கேட்பாங்க. அன்னைக்கு நான் விவேக் விஷயத்துல நான் பேசினதுக்கு நீ என்ன சொன்ன, விவேக் என் பையன் என் குடும்பம்னு சொன்னல, எனக்கு அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பேரை மேல நீ கை வைப்ப, அவன் மேல நீ கைய வச்சு அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அவன் என்னோட பையன் என்னோட பேரன் இந்த வீட்டு வாரிசு, நீ ஏதாவது அவன் மேல பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணிட்டாங்க. அக்கா இவன் எவ்வளவு திமிரா பேசுறான், அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அதுக்கு ஜெயதேவ் வந்து விளக்கம் கொடுக்குறாரு, அது திமிரு இல்ல, அது வந்து அந்த ரத்தத்திலே ஊர்னது, தான் மேல தப்பு இல்லைங்கிற வந்து தான் மேல எந்த தப்பும் இல்லைங்கிற உண்மையை நிரூபிக்கிறது இல்ல கோவம், அது அந்த கோவத்தை தான் அவன் இவ்வளவு வெளிப்படுத்துறான், நீ அவனை பத்தி தப்பா பேசினது தப்பு தான் தேவயானி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அடுத்த மனிஷாவும் அவங்க பங்குக்கு வந்து இங்க கத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஜுன்னுவால என்ன இப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறாங்க, ஜுன்னுவை திட்டிட்டு இருக்கிறாங்க. உடனே லட்சுமி ஓடி வந்து ஜுன்னு அப்படின்னு சொல்லி முத்தமலை விழுந்துட்டு இருக்காங்க. இது நடக்கிறது எல்லாத்தையுமே மாடியில இருந்து நம்ம மித்ரா ஆரம்ப கட்டத்துல இருந்து பாத்துட்டு இருக்காரு. அரவிந்தா கிட்ட வந்து ஜுன்னு பேசினதுல இருந்து ஜுன்னு என்னென்ன வார்த்தைகள் சொன்னாரு, என் மேல எப்படி எல்லாம் பழி போட்டாரு எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அம்மா நீயும் என்கிட்ட பேசாதம்மா, ஏன் ஜுன்னு என்னாச்சு, நீங்க என்னத்த எதுக்குமா நீங்க இப்படி பண்ணீங்க, ஏன் நம்பிக்கையில தானே உறவுகள் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க, ஆனா நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அந்த நர்ஸை சொல்லும் போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா, நான் யாருக்கு பிறந்தேங்கிற ரகசியத்தை ஊருக்கே சொல்ல போறாங்கன்னு சொன்னாங்க, அது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்தது தெரியுமா, எதுக்குமா நீங்க இதெல்லாம் பண்ணீங்க, என்கிட்ட நீங்க இது சொல்லவும் இல்லை, சொல்லாம நீங்க நாங்க கூட்டிட்டு போனதே தப்பு, அதுவும் இல்லாம எனக்கு கிட்ட சொல்லாம நீங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க, ஏமா உங்களுக்கு என்னம்மா ஆச்சு, எதுக்குமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு கத்திட்டு இருக்கிறாரு. உடனே நம்ம லக்ஷ்மி வந்து ஜுன்னு இதெல்லாம் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமானவங்களே அமைதியா இருக்கும்போது நான் பேசினா இதுக்கு விளக்க சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி மித்ரா பாக்குறாரு. உடனே நம்ம ஜுன்னுவும் திரும்பி மித்ரா பாக்குறாரு. இதுக்கு அடுத்து டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்க போறாங்களா இல்லை எடுக்கலையா, இல்லை என்ன நடக்க போகுது, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தேங்க்யூ, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய். அண்ட் நம்ம அவள் வருவாளா சீரியல், சனியலை சீரியல், மேகா சந்தேசம் சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ எல்லா சீரியலும் பாருங்க, உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி.